இரக்கம் நிறைந்த அன்பு இறைவா, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு பல நல்ல காரியங்களை அன்றாடம் ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பெற்றோர்களுக்காக, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் இந்த நாளிலே நாங்கள் பல நல்ல காரியங்களை செய்ய நீர்தாமே எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற இதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்திலும் நீர்தாமை உடனிருந்து நல்லவற்றை நாங்கள் செய்யவும், நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல செயல்களை புரியக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தரல இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். மேலும் எங்கள் மீது யாராவது கோபம் கொண்டிருந்தோ அல்லது பொறாமை கொண்டோ, எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டோ எங்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களும் உள்ளத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்ப பெற்று வாழக்கூடிய ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்த அந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருச்சபை தூய அம்ப்ரோஸ் அவருடைய விழாவினை சிறப்பிக்கின்றது. இவர் 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். கடவுள் அவரை அழைத்தார். அவர் இறைவன் பணியை ஆற்றுவதற்காக அழைத்தார் என்றால், அந்த நேரத்திலே எதிர்பாராத விதமாக அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இது ஒரு கடவுளுடைய அழைப்பு. நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்றல்ல. நாம் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தான் மட்டும்தான் உயர் பதவியிலே நம்மை வழிநடத்துவதற்கு அமர வேண்டும் என்பதல்ல. கடவுள் தான் விரும்பிய ஒன்றை எப்படி என்றாலும் நிகழ்த்தி காட்டுவார். அதுபோன்று தூய அம்ப்ரோஸ் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு அவர் அந்த நேரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன நேரம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர்கள் எதிராக நின்று கிறிஸ்துவுக்காக போராடிய ஒரு மனிதர். திருச்சபையை ஒருங்கிணைப்பதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர். 4 திருச்சபையின் வல்லுநர்கள் என்று சொல்லுவோம். அதில் ஒருவர் இவர்தான், தூய அம்ப்ரோஸ். இவர் வழியாக தான் தூய அகுஸ்தினால் கூட மனமாற்றம் அடைந்து தன்னுடைய வாழ்வில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி வாழ்வு என்றால் என்ன, கிறிஸ்து என்பவர் யார், கிறிஸ்துவுக்காக நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதை அனைத்தும் உணர்ந்தது தூய அம்ப்ரோஸின் வழியாக தான். ஆகவே அந்த புனிதரை இன்று நினைவு கூறுகின்ற நாளிலே நற்செய்தியில் என்ன பார்க்கின்றோம் என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களை 2 நபர்களாக இறைப்பணி ஆற்றுவதற்காக அனுப்பிவிடுகின்றார். அவர்களுக்கு போதிய வல்லமையை கொடுக்கின்றார். நீங்கள் சென்று நோயுற்றவர்களை குணப்படுத்துங்கள், பேய் இருக்கிறவர்களை குணப்படுத்துங்கள், பேய்களை விரட்டுங்கள் என்பது போன்ற பல ஆற்றல்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். எதற்கு? இறைப்பணி ஆற்றுவதற்கு ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆகவே அவற்றிற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக முதலாவதாக ஆரம்பம் என்னவென்றால் ஜெபம். எந்த பணியை தொடங்குவதற்கு முன்பும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஜெபத்தின் வழியாக தான் நாம் இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்க முடியும். இறைவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கடத்த முடியும். ஆக ஜெபம் இல்லை என்றால் நம்மால் நிலைத்து கூட நிற்க முடியாது. அது ஒரு குருவானவராக இருக்கட்டும், அருட்சகோதரியாக இருக்கட்டும், ஏன் இறைப்பணி ஆற்றுகின்ற எந்த நபராக இருக்கட்டும், இறைவனோடு உள்ள ஜெப உறவு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு நகர முடியும். இல்லை என்றால் அவர்கள் பல செயல்களை ஆற்றுவார்கள். ஆனால் ஒவ்வொரு செயலிலும் வெறுமை தான் மிஞ்சும், மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு, மனிதனாக நாம் வாழக்கூடிய இந்த வாய்ப்பில் நமது முதல் கடமை என்னவென்றால் ஜெபம் செய்வது. ஜெபிப்போம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்றவர்கள், நம்மிடம் ஜெபம் கேட்கின்றவர்கள், இந்த உலகத்திற்காக, உலக அமைதிக்காக, நம்முடைய அரசியல் தலைவர்களுக்காக, நம்முடைய நாட்டை ஆளுகின்றவர்களுக்காக, மத தலைவர்களுக்காக என்று ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஏனென்றால் இந்த உலகம் அமைதியிலும் அன்பிலும் தான் திகழ வேண்டுமே ஒழிய அடிமைத்தனத்திலும் அதிகார திமிரிலும் நிகழக்கூடாது. மாறாக அன்பும் அமைதியும் ஆட்சி செய்ய வேண்டும். ஆக அதற்காக நம்முடைய நேரத்தை ஜெபத்தின் வழியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.